ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஈவினிங் வேலை தான். கிராக்கரிஸ் எல்லாம் ரொம்ப நாளாக வாங்கியிருந்தது. அது அப்படியே பாக்ஸரெல்லாம் கொட்டாமல் அப்படியே வச்சுருந்தேன். சரி, அதை எல்லாத்தையும் பாக்ஸ் எல்லாம் விலைக்கு சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு அதை ஃபில் பண்ணி வச்சுட்டேன். செத்த நேரத்து வேலை தான், ஆனால் அதை செய்யாமல் எத்தனை நாளாக விட்டுட்டேன். அப்புறம் பூ வாங்கி வச்சுருந்தேன். பூவை கட்டிடுவோன்னு சொல்லிவிட்டு அதையும் கட்டிகிட்டு இருந்தேன். அது பூ வாங்கி 2-3 நாள் ஆகிடுச்சு. எங்கள் ஊரில் உதிரி பூவெல்லாம் கிடைக்காது. என்னமோ அன்னைக்கு விற்றுருந்தாங்க. பாக்கெட் 10 ரூபா தான். நிறையா பூ இருந்துச்சு. அதையும் கட்டி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். பூ கட்டி முடித்தோடனே அரைக்கீரையும் முளைக்கீரையும் வாங்கி வச்சுருந்தேன். சரி, அதையும் கையோடு க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முளைக்கீரையில் உள்ள தண்டில் உள்ள நாரெல்லாம் எடுத்து வச்சுட்டு சின்ன சின்னதாக ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அரைக்கீரையும் அதே மாதிரி சுத்தம் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு சமைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா. அதனால் அதையும் கையோடு அதை செஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். இன்றைக்கி ஈவினிங் போது எனக்கு இப்படி தான் போச்சு. வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாப்பா பிரெட் ரோஸ்ட் கேட்டால் அவளுக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன்.